ஹரஹர பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதாள் வாழ்க. புகழியாண்ட குருமனிதந்தாள் வாழ்க, ஆகமமாகி நின்று அன்னி பாழ்ந்தாள் வாழ்க, ஆகமமாகி நின்று அன்னி பாழ்ந்தாள் வாழ்க. ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க. ஆம், ஆன்மீக மெய்யன்பர்களே, வரலாற்று சிறப்புமிக்க பொதிகைமலையினுடைய இடத்திலே அமைந்திருக்கின்ற நம்முடைய அருள்மிகு காசி விசாலாட்சியுடைய அம்மனுடைய திருக்கோயில் சொக்கம்பட்டினுடைய மண்ணிலே சுமார் 400 ஆண்டுகளுக்கு முன்னால் இவ்வாலயத்தை அன்று இருந்த குமார சின்னநஞ்சத்தேவன் என்ற மாமன்னன் அவர்கள் அன்றைய தினம் இவ்வாலயத்தை ஸ்தாபித்தார்கள். அதற்கு முன்னால் திரிகூட ராசப்ப கவிராயர் என்ற ஒரு மாமன்னனும் திரிகுடபதிக்கு முன்பகுதியிலே அதற்கு முன்னால் அவர்களுடைய முன்னோர்கள் செம்புலி சின்னநஞ்சத்தேவன் என்ற மாமன்னன் சுமார் 642 ஆண்டுகளுக்கு முன்னால் பெரியசாமி என்ற ஒரு ஆலயத்தை அவரும் நிர்மாணம் செய்து அவ்வாலயத்திற்கு நிறைய நிலபலங்களை கொடுத்து சிறப்பு செய்தார்கள். அந்த வகையில் இந்த புண்ணியமான இந்த ஸ்தலத்திலே காசிமா நகரத்திற்கு அன்றைய தினம் நம்முடைய மாமன்னர் பராக்கிரம பாண்டியன் அங்கு சென்று காசியிலே கிட்டத்தட்ட 50க்கு மேற்பட்ட கோயில்களை கட்டி அவர் ஆலய வழிபாட்டை செய்தார்கள். அந்த வகையில் காசி விஸ்வநாதருக்கு அவர் செய்த தானங்கள் மிகப்பெரிய தானம் என்று சொன்னால் அங்கு 3 பூஜைகள். அந்த 3 பூஜைகளையினுடைய கட்டளை ஏற்று நடத்திய பெருமை மாமன்னர் பராக்கிரம பாண்டியருக்கு உண்டு. அந்த வகையில் நம்முடைய கடையநல்லூரில் கிட்டத்தட்ட 12,000 ஏக்கர் நிலவளங்களை அன்று காசியை விஸ்வநாதருக்கு தான தர்மம் கொடுத்தனால தான் நம்முடைய கடையநல்லூருக்கு அருகில் இருக்கக்கூடிய ஊருக்கு பெயர் காசி தர்மம் என்று பெயர். இப்படி பார்த்தீர்கள் சொன்னால் புராண அதாவது வரலாற்று காலத்திலே நிறைய ஆவணங்கள் அதற்கான முழுவதும் நம்மிடம் இருக்கிறது. இவைகளெல்லாம் உண்மையை தவிர வேறொன்றுமில்லை, உண்மைதான் அத்தனையும். அந்த அளவுக்கு மாமன்னர் பராக்கிரம பாண்டியர் செய்த சாதனைகள் ஏராளம். அவருடைய வருகை இந்த புண்ணிய பூமியிலே நிறைய கிராமங்களுக்கு நகரங்களுக்கு அக்காலத்துக்கு அவர் சென்று செய்த பணிகள், கோயில் குளங்கள் அன்னச்சத்திரங்கள் ஆலயங்கள் இவைகளையெல்லாம் கட்டி இந்த மக்களுக்கு அவர்கள் செய்த தர்மங்கள் என்று சொன்னால் அன்று வாழ்ந்த மன்னர்களும் சிற்றரசர்களும் பல சிவனடியார்கள் ஆன்மீக மெய்யன்பர்களுடைய நிறைவான ஆலோசனைகளை பெற்று மக்களுக்கு நற்காரியங்களை செய்தார்கள் என்பதுதான் உண்மை. உலகம் அழிந்தாலும் உண்மை அழிவதில்லை என்பது சான்றோர் வாக்கு. ஆக உண்மைக்கு என்றைக்கும் காலம் இருக்கிறது என்பதை சிவபெருமான் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இந்த பிரபஞ்சத்தை முழுவதுமாக பேராற்றலோடு இயக்கி கொண்டிருக்கிறார். ஆற்றல் அரசன் நடராஜனுடைய 64 கலைகளுக்கு அதிபதியாக எல்லா கலைகளுக்கு அதிபதியாக இருந்து இந்த லோகத்தில் அவர் செய்கின்ற ஒவ்வொரு அற்புதமான காரியங்களும் ஏடுகளில் எழுதப்பட்டிருக்கிறது. பல 63 நாயன்மார்களும் ஒவ்வொரு திருக்கோவிலுக்கு சென்று அவர்கள் பாடிய பாடல்கள் அனைத்தும் எம்பெருமான் சிவபெருமானை அவர்கள் பாடிய அந்த பாடல் இந்த மனித குலத்தை அமைதியையும் வாழ்க்கையுடைய தத்துவத்தையும் எதிர்காலத்தில் நல்லதொரு அடிப்படை ஜீவாதார உரிமைகளை பாதுகாக்கின்ற நல் ஒழுக்கத்தை கொடுக்குகின்ற பாடல்களாக அந்த நாயன்மார்கள்
இன்று நம்மிடையே பாடிவிட்டு நமக்கு சென்றிருக்கிறார்கள். அந்த வகையில் நம்முடைய காசி விஷாலாட்சியுடைய இன்று வருஷாபிஷேகம். இந்த வருஷாபிஷேகத்துடைய நிகழ்ச்சி காலையிலே ஆரம்பித்து ஒரு நிறைவான நிகழ்ச்சியாக நம்முடைய சிவனடியார் பெருமக்களும் பஞ்சவாத்திய குழுவினர்களும் இந்த ஊரை சார்ந்த அனைத்து ஊர் பெரியோர்கள் ஆன்றோர் சான்றோர் பெருமக்கள் அனைவரும் இந்த நிகழ்ச்சியிலே நீங்கள் எல்லாம் கலந்து கொண்டு என் பெருமானுக்கு நீங்கள் நிறைவான அந்த சேவையை, அந்த வருஷாபிஷேகத்தை பகவானுக்கு சமர்ப்பித்திருக்கின்ற உங்களுடைய பணி எதிர்காலத்தில் நீங்கள் எல்லா வளமும் நலமும் பெற்றிட என் பெருமான் ஈஸ்வரனிடத்திலே நாமை நிச்சயமாக பிரார்த்தனை செய்வோம். அதே போல நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாட்கள் 365 நாட்களும் நம்முடைய இறை பயணம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை அன்று சிவபெருமானுடைய வழித்தொண்டராக இருக்கக்கூடிய நாயன்மார்கள் சித்தர் பெருமக்கள் நிறைய நமக்காக சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள். 365 நாட்களும் ஒரு சிவாலயத்துக்கு சென்று எவ்வாறு வழிபாடு செய்ய வேண்டும், நாம் வழிபாடு செய்தால் நம்முடைய சந்ததிகள் எந்த வளத்தை பெறுவார்கள் என்பதையெல்லாம் அதன் வழியிலே நாம் சென்றால் நம்முடைய வாழ்க்கை ஒரு நோயில்லாத வாழ்க்கை, ஒரு ஆனந்தமான வாழ்க்கை, எல்லா பெருவாழ்க்கையும் நமக்கு கிடைக்கும். அந்த வாழ்க்கையை நாம் பெறுவதற்கு ஈசனே ஈசனே சிவகாமி நேசனே தில்லையில் நடராஜனே, ஈசனே சிவகாமி நேசனே தில்லையில் நடராஜனே. ஆக இந்த வருஷாபிஷேக விழாவுக்கு அடியேனும் இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்து வாய்ப்பு கொடுத்த ஊர் பெரியவர்களுக்கும் அனைத்து ஆன்மீக மெய்யன்பர்களுக்கும் ஈஸ்வருடைய திருவடி நிழலில் எல்லோருக்கும் வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் மகிழ்ந்து நன்றி சமர்ப்பிக்கிறேன். தீன கருணாகரனே நடராஜா நீலகண்டனே, தீன கருணாகரனே நடராஜா நீலகண்டனே, நின்னருள் பணிந்து பணியோ என்னையும் இறங்கி அருளும், நின்னருள் பணிந்து பணியோ என்னையும் இறங்கி அருளும், மவுன குருவேகரனே இணையாண்ட நீலகண்டனே, மவுன குருவேகரனே இணையாண்ட நீலகண்டனே, தீன கருணாகரனே நடராஜா நீலகண்டனே, மீனலோஜனி மணால தாண்டவமாடும் சபாபதே, மீனலோஜனி மணால தாண்டவமாடும் சபாபதே, ஞானிகள் மனம் பெரும்பும் நீலகண்டனே, ஞானிகள் மனம் பெரும்பும் நீலகண்டனே, தீன கருணாகரனே நடராஜா நீலகண்டனே, அது எந்தம் இல்லகரனே, அது எந்தம் இல்லகரனே அன்பர் உள்ள நாடும் வதனே, அது எந்தம் இல்லகரனே அன்பர் உள்ள நாடும் வதனே, பாதிமதி வேதியனே பரமேசா நீலகண்டனே, பாதிமதி வேதியனே பரமேசா நீலகண்டனே, தீன கருணாகரனே நடராஜா நீலகண்டனே. அரகர பார்வதீபதையே அரகர மகாதேவா, தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, எல்லா வல்ல ஈஸ்வருடைய திருப்பாதங்களில் சமர்ப்பணம்.